தேசிய ஜனநாயக கூட்டணியின் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி ஜனதா வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தஞ்சை நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பள்ளி, அக்ரஹாரம், கரந்தை, கங்காத்திடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் வாக்கு சேகரித்து பேசியதாவது: பிரதமர் மோடி 10 ஆண்டு காலமாக ஊழலற்ற ஆட்சியை நடத்தி வந்துள்ளார். மீண்டும் அவர்தான் பிரதமராக வருவார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 ஆண்டுகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1003 கோடி நிதி ஒதுக்கி வளர்ச்சி பகுதியாக கொண்டு வந்துள்ளார். தஞ்சையில் மோடி கட்டிடம் என்ற பெயரில் மேம்படுத்தப்பட்ட பல்நோக்கு மருத்துவமனையை அமைத்து தந்தவர் மோடிதான். கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலில் நான் போட்டியிட போது மக்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். மத்தியில் ஜனதா ஆட்சி அமைந்தால் மீத்தேன் திட்டத்தை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தோம். ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டத்தை ரத்து செய்தது மத்திய ஜனதா அரசு. மேகதாதுவில் கர்நாடகா அரசு அணை கட்டுவோம் என்று தெரிவித்த உடனேயே தஞ்சையிலேயே மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினோம். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நிலக்கரி சுரங்கம் எடுப்பதற்கு ஏல அறிவிப்பு மத்திய அரசு கொடுத்தது. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.